ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் திங்கட்கிழமை. வாசிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 47 முதல் 50 முடிய. நத்தானேயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானேயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானேயேல் அவரை பார்த்து, ராபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகின்றேன்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். தியானிப்போம். உண்மையான இதயம் இயேசுவை தேடும். உண்மையான இதயம் இயேசுவை கண்டுகொள்ளும். உண்மையான இதயம் இயேசுவை பின்தொடரும். கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்று திருத்துதர் பர்த்தலமேயு எனப்படும் நத்தானேயேலின் திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நற்செய்தி வெளிப்புற தோற்றமோ அல்லது மனிதர்களின் பலதரப்பட்ட கருத்துக்களோ நம்முடைய விசுவாச வாழ்விற்கு வழிகாட்டுவது இல்லை. மாறாக நேர்மையான இதயமும் இயேசுவை நேரில் கண்டு சந்திக்க தயாராக ஆர்வமாக இருக்கும் மனமும் தான் உண்மையான விசுவாசத்திற்கு வழிகாட்டுகின்றன என்பதை எடுத்துரைக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு சந்நியாசி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்து கொண்டு தியானம் செய்வார், ஜெபம் செய்வார். வந்து செல்லுகின்றவர்களுக்கு அறிவுரைகள், ஆலோசனைகளை சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த சந்நியாசி நகரத்திற்குள் சென்றபொழுது ஒரு சிறுவன் ஒருவன் அந்த சந்நியாசியை பார்த்து, மரத்தின் கீழ் நீங்கள் இல்லாத பொழுதும் இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அந்த முதியவருக்கு, அந்த சந்நியாசிக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டார். நம்மை மனிதர்கள் பார்க்காத நேரத்திலும் கடவுள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். எனவே தவறு செய்யாதே என்று என் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அப்படி என்றால் அந்த மரத்தடியில் நீங்கள் இல்லாத பொழுதும் இறைவன் உங்களை பார்த்து கொண்டுதானே இருக்க வேண்டும் என்றானாம். அந்த சிறுவன் சொன்ன அந்த கருத்தை கேட்டு இந்த சந்நியாசிக்கு ஒரே சந்தோஷம். அந்த சிறுவனை வாழ்த்தி ஆசீர்வதித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனின் பார்வை என்பது நம்முடைய வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, மாறாக நமது உள்ளத்தின் ஆழத்தையும் காண்கின்ற பார்வையாக இருக்கின்றது. இன்று நாம் நற்செய்தியில் சந்திக்கும் நத்தானேயேலின் அனுபவமும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம்தான். அவர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபொழுதே இயேசு அவரை காண்கின்றார். தன்னுடைய சகோதரர் பிலிப்பு அவரை அழைப்பதற்கு முன்பே இயேசு அவரை அறிந்திருக்கின்றார். இதனால்தான் நத்தானேயேல், நீரே இறைமகன், நீரே இஸ்ரேலின் அரசர் என்று தன்னுடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது அறிக்கையிடுகின்றார். பிரியமானவர்களே, நத்தானேயேலின் இந்த விசுவாச அறிக்கை என்பது ஒரு சந்தேகத்தோடு ஆரம்பமாகின்றது. அதாவது, நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாவது வர முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புகின்றார். ஆனால் அந்த சந்தேகத்தோடு அவர் நின்று விடவில்லை. மாறாக பிலிப்பு கூறிய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார். வந்து பாருங்கள் என்கின்ற அந்த அழைப்பை ஏற்று இயேசுவை சென்று சந்திக்கின்றார். இங்கு நத்தானேயேல் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்.
அதாவது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் என்பது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்த பிறகு தொடங்குவது அல்ல. சில நேரங்களிலே இந்த விசுவாச பயணம் சில சந்தேகங்களோடும் கேள்விகளோடும் இயேசுவை நோக்கி ஆரம்பமாகின்றது. தன்னிடம் வந்த நத்தானியலை பார்த்து இயேசு கள்ளம் கபடம் இல்லாத உண்மையான இஸ்ராயலர் என்று அவரை பாராட்டுகின்றார். இதனுடைய அர்த்தம் அவர் பாவமற்றவர் என்பது அல்ல. மாறாக புனித அகுஸ்தினார் இதை பற்றி சொல்வது போல, கள்ளம் கபடம் அற்றவர் என்று சொன்னால் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் அதை உண்மையுடன் ஏற்று அறிக்கையிடுபவர் என்பதாகும். கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வில் இதுவே நம்முடைய மனமாற்றத்திற்கு அடிப்படையாக அமைகின்றது. பாவம் இல்லாதவர்களாக நடிப்பது தூய்மை அல்ல, மாறாக பாவத்தை உணர்ந்து இறைவனின் இரக்கத்தை நாடுவதுதான் உண்மையான தூய்மை. இந்த தூய்மையை தினமும் திருப்பலியில் பங்கு கொள்வது, இறைவார்த்தையை வாசித்து தியானிப்பது, தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்து நம்மையே திருத்திக் கொள்வது, பாவ மன்னிப்பு என்கின்ற அருட்சாதனத்தில் அடிக்கடி பங்கு கொள்வது ஆகியவற்றின் மூலம் இந்த தூய்மையை வளர்த்து கொள்ளலாம். புனித ஜான் கிறிசோஸ்தம் இதை பற்றி கூறுகின்ற பொழுது, இயேசு நத்தானியலை படிப்படியாக பூமியிலிருந்து விண்ணக உண்மையை நோக்கி உயர்த்துகின்றார். நீ இன்னும் பெரியவற்றை காண்பாய் என்று சொல்வதன் வழியாக இயேசு அவர் ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல, வானதூதர்களின் ஆண்டவரும் உண்மையான இறைமகனுமாக இருக்கின்றார் என்பதை நத்தானியலுக்கு வெளிப்படுத்துகின்றார். புனித தோமஸ் அக்வினாஸ் இந்த பகுதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது யாக்கோபு கண்ட அந்த ஏணியை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். விண்ணகத்தையும் பூமியையும் இணைக்கும் அந்த ஏணி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றது என்று கூறுகின்றார். இயேசுவே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையிலான என்றென்றைக்குமான இணைக்கின்ற பாலம். அவர் மூலம்தான் விண்ணகமும் மண்ணகமும் இணைக்கப்படுகின்றது, விண்ணகம் நமக்காக திறக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார். இன்றைய நாளிலே சிறப்பாக 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கை பாடங்களாக மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, சந்தேகங்கள் வந்தாலும் சங்கடங்கள் தோன்றினாலும் இயேசுவை விட்டு விலகாமல் அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இரண்டாவதாக, நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த பாவம், அந்த பாவங்களால் ஏற்பட்ட காயங்கள், அந்த காயங்களால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த பயம், அச்சம் ஆகியவற்றை நேர்மையுடன் ஆண்டவரிடம் ஒப்படைப்பது. மூன்றாவதாக, இன்றைய நற்செய்தியில் நாம் காணும் பிலிப்புவை போல இயேசுவையும் மக்களையும் இணைக்கின்ற பணியை செய்ய நாம் முன்வர வேண்டும். பிறரை திருப்பலியில் பங்கு கொள்ளச் செய்வது, இறைவார்த்தையை வாசிக்க அவர்களை தூண்டுவது, ஜெப வழிபாடுகளில் பங்கு கொண்டு இறைவனோடு இணைந்து பயணிக்க அவர்களுக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்ட பணிகளின் வழியாக அவர்களை இயேசுவிடம் நெருக்கமாக கொண்டு வருவது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை நாம் நினைப்பதற்கு முன்பே அவர் நம்மை அறிந்திருக்கின்றார். நம்முடைய மனதிலே நாம் மறைத்து வைத்திருக்கின்ற நம்முடைய கண்ணீர், கவலை, கனவுகள், ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள், தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற போராட்டங்கள், எதிர்கொள்ளுகின்ற தடைகள் அனைத்தையும் அவர் கண்டு கொண்டிருக்கின்றார். நம்மை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, மாறாக நம்மை குணப்படுத்தி தம்முடைய சீடர்களாக நம்மை உருமாற்றி வழிநடத்த அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு தரும் அந்த செய்தியை நாம் நமதாக்குவோம். அதாவது, நேர்மையான இதயத்தோடு அவரை நாம் தேடுகின்ற பொழுது நாம் அவரை கண்டடைவோம். அவரை கண்டுகொண்ட பிறகு, அவரை பற்றி கொண்ட பிறகு வாழ்விலே இன்னும் பெரிய காரியங்களை நமக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார் என்று நம்புவோம். திருத்தூதர் பர்த்தலமேயுவின் பரிந்துரையால் நம்முடைய சந்தேகங்கள் விசுவாசமாகவும், நம்முடைய விசுவாசம் ஒரு சாட்சியாகவும், நம்முடைய சாட்சி பிறரை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் அழைப்பாகவும் மாறட்டும். ஆண்டவரே, என்னை நீர் காண்கின்றீர். என்னுடைய இதயத்தை
உம்முடைய இல்லிடமாக மாற்றி உம்மை ஆழமாக அறிந்து உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அரவணைத்து வாழ வரம் தாரும் என்று ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, சந்தேகங்களுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், ஐயங்களுக்கு மத்தியில் உம்மீது கொண்டுள்ள என்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை தளர விடாமல் உறுதியாக உம்மை பற்றி கொண்டு உம்மோடு இணைந்து வாழுகின்ற வரத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தாரும். நத்தானியலை போன்று என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சந்தேகங்கள் இருந்தாலும் உண்மையான இதயத்தோடு உம்மை தேடி நாடி உம்மை கண்டுகொள்ளுகின்ற வரத்தை தாரும். பிலிப்புவை போன்று பிறரையும் உம்மிடம் கொண்டு வருகின்ற அந்த ஆற்றலையும் சக்தியும் எனக்கு நிறைவாக தந்து உமது பணியை சிறப்பாக செய்ய என்னை வழிநடத்தும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற ஹெலேனா என்கின்ற மகளை நிறைவாக ஆசிர்வதியும். அன்பு ஆண்டவரே, அந்த மகளை அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் பிறக்கச் செய்திருக்கின்றீர். இதோ இந்த மகள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒரு நிறைவை நோக்கி, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை நோக்கி, சிறந்ததொரு எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த மகளுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரியும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் அவருக்கு வெற்றியை தாரும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். அவர் படிக்கின்ற படிப்பை, அவர் செய்கின்ற வேலைப்பாடுகளை நிறைவாக ஆசிர்வதித்து அனைத்திலும் வெற்றியை தாரும். அன்பு ஆண்டவரே, அவர் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவரோடு உடனிருந்து அவரை நீர் வழிநடத்துவீராக. அவருடைய பயணங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதியும். அந்த பயணங்களிலே நீர் உடனிருந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறைவாக தந்து எல்லா விபத்துக்கள், ஆபத்துக்கள், தீய சக்திகள், பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகள், சிந்தனைகள் அனைத்திலும் இருந்து அவருக்கு முழுமையான பாதுகாப்பை உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறமும் எல்லா திசைகளிலும் இருந்து நீரே அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து அவரை பாதுகாத்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த மகள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான மகளாக, ஒரு சிறந்த மகளாக உருவெடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். அன்பு ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நீர் உடனிருந்து அதில் அவருக்கு வெற்றியை தந்து வழிநடத்துவீராக. தான் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை தொடர்ந்து எப்படிப்பட்ட சவால்கள், தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், மனம் சோர்ந்து போனாலும் நீர் இருக்கின்றீர், நீர் வழிநடத்துவீர் என்கின்ற ஒரு தைரியத்தோடு, உற்சாகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த மகளுக்கு நிறைவாக தந்து வழிநடத்துவீராக. எம்மை என்றும் காண்கின்ற தெய்வமே, திருத்தூதர் நத்தானியேல் என்று அழைக்கப்படும் பெர்த்லமேவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே இந்த அருளாசிர் என்னும் ஊடகத்தை கண்டு இதனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து உமது அபிஷேகத்தால் நிறைத்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.